Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics last 4 year question paperோட collection தான் பார்க்க போறோம். 2024, 23, 22 and ஃபைனலா 21. ஸோ இந்த 4 இயர் கொஷின்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இயர் கொஷின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களா அப்படின்னா ஒரு 50% சான்சஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் அதாவது 24 தவிர மீதி இருக்கக்கூடிய 23, அதுக்கடுத்து 22, 21. ஸோ இந்த 3 இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 24ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் கொஷின்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்டான கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்ஸுக்குமே நம்ம சாப்டர் வைஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் எப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் சேஞ்சஸ் ஆகும். புக் பேக் 1 மார்க்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் 1 மார்க்ஸும் பாருங்கள். இதோட முடிஞ்சால் நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தர ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பிடிஎஃப் இருக்கிறதுனால இது வந்து செப்பரேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ் பாருங்கள். காந்த தயக்கம் என்றால் என்ன, இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மேலஸின் விதி, அதுக்கடுத்து நிலை மின்னழுத்தம் வரையறு. ஸோ இதெல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து 19 பாருங்கள். ஒரு நேரான உலோக கம்பியானது 4 MBWB பாயம் கொண்ட காந்தப்புலத்தை 0.4 செகண்ட் நேரத்தில் கடக்கிறது. கம்பியில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண்ம மதிப்பை காண்க. அதுக்கடுத்து சீபர்க் விளைவு, இதெல்லாம் நிறைய டைம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கதிரியக்க மாதிரியின் அரையாட்காலம் 5.01 நாட்கள், அதன் சிதைவு மாறிலி. அதுக்கடுத்து மின்காந்த அலைகள் என்றால் என்ன, சார்பளித்தல் என்றால் என்ன, அதன் வகை. அதே போல் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பாருங்கள். 24வது கொஷின் அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 150 சென்டிமீட்டர் குவித்துரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட லென்ஸின் திறனை காண்க. ஸோ இது வந்து 24ல் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ அதுக்கடுத்து இது வந்து 2023 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிங்க. ஏன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே எவரி இயர் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இயர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து வேணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், வரையறு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. மின்புலம் வரையறு, கியூ காரணி இது வந்து எவ்வாறு வரையறை செய்வாய். அதுக்கடுத்து ஆம்பியர் சுற்று விதி, அதுக்கடுத்து வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். அதேபோல் 20வது கொஸ்டின் பாருங்கள், கால்குலேஷன் மாதிரி. ஒரு குறுக்கிட்ட விளைவு வடிவமைப்பில் இரு அலைகளின் செறிவுகளுக்கு இடையே விகிதம் 36:1 எனில் குறுக்கிடும் இரு அலைகளின் வீச்சுக்கு இடையே உள்ள விகிதம். அதுக்கடுத்து டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல், ஒரு உலோகத்தோட ஒளிமின் வெளியேற்று ஆற்றல். அதுக்கடுத்து வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டி ஆஃப் டிகே ரேட்டு, கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம். ஒரு முழு அலைத்திறத்திற்கான மின்சுற்று, அதாவது ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 24 கம்பல்சரி கொஷின்ஸு அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 22வது இயர் கொஷினு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பாருங்கள். இது எல்லாமே 1 மார்க்ஸு. கியூ காரணி பற்றி இங்கேயும் 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இது வந்து 2 மார்க்ஸு. ஒளிவட்ட மின்னிறக்கம் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது. கால்வனாமீட்டர் மின்னோட்டத்தினை உணர்வினை எவ்வாறு அதிகரிக்கலாம். ஹவ் வில் யூ இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ கால்வனாமீட்டர். ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறுக்கும் அதன் அலகை தருக. டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 23 கேட்டது. இங்கே பார்த்திங்கன்னா 22லையும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, 23லையும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 19வது கொஷின்ஸ் வந்து பாருங்கள். 197 அணுக்கரு ஒரு ஆரத்தை கேட்டிருக்காங்க. ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலு, மாசூட்டல், சரிங்களா, டாப்பிங், இதெல்லாம் நிறைய டைமு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி முன்னோட்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அதுக்கடுத்து இங்கே கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸு நம்ம வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2021 கொஷின்ஸு.
ஸோ இது ஃபைனல் கொஷின். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். இது வந்து 1 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க்ஸு. 2 மார்க் பாருங்கள். மென்ஷன் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழி. ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடி தளத்தின் தளவிளைவு கோணம். பெல்டியர் விளைவு. நிலை மின்னழுத்தம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். பயன்தொடக்க அதிர்வெண். அதுக்கடுத்து ஆம்பியர் சுற்று விதி. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அதுக்கடுத்து என்ன, அகச்சிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடு. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ வாண்டிகிராஃப் இயற்றியால் உருவாக்கப்படக்கூடிய பெரும் மின்னழுத்த வேறுபாடு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். டிஸ்கஸ் த பீட்டா ப்ளஸ் டிகே ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கடுத்து 26 பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 27 டெரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்ஸ் இட் கான்டாக்ட். ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் லென்ஸுகளுக்கான தொகுபயன் தூரம். அதுக்கடுத்து மின்னோட்ட உணர்திறனை வரையறு. கால்வனோமீட்டர் மின்னோட்ட உணர்திறனை அதிகரிக்கும் வழிமுறைகள். டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 29 பாருங்கள். ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் இன் எமனேட் ஃப்ரம் 50 MW லேசர் ஆஃப் 640 nm. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரிச்சுருளின் நீளமான அதன் விட்டத்தை விட பெரியது என கருதி அதன் மின்தூண்டல் எண்ணிற்கு சமன்பாட்டை தெரிவி. குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு இதெல்லாம் நிறையா டைம் கேட்கக்கூடிய கொஷினு. அதேமாதிரி கூலும் விதியிலேருந்து காஸ் விதி. ஸோ ஃபைனலாக 33 கம்பல்சரி கொஷின்ஸு. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து 23 இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து 23 இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். பின் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ். கிர்காஃபோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா கேட்டிருக்காங்க ரூலு. கால்வனோமீட்டர் அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய். அதுக்கடுத்து ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம். ஹவ் வில் யூ இன்டியூஸ் இஎம்எஃப் சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை காயில். அதுக்கடுத்து ஃப்ரெனோஃபர் வரிகள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து 30வது கொஸ்டின். தரப்பட்டுள்ள 2 நல்லியல்பு டயோடு பற்றி கேட்டிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 31 ஒளிப்பாதை என்றால் என்ன, ஒளிப்பாதையின் சமன்பாடு. ஏதேனும் 3 ஒளிமின் விளைவு கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸில் ஒரு இயரில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துங்க. ஸோ இது வந்து 2022 இருக்கக்கூடிய கொஷின்ஸு. டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஸ்பெரிக்கல் மிரர். மின்னோட்டத்திற்கும் ஈர்ப்பு விசைக்கும் உள்ள தொடர்பு. ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஃபெக்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஒளி விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிற கொஸ்டின் அவருங்க இங்கேயும் கேட்டிருக்காங்க. இங்கே ஏதேனும் 3 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட்டுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் பொது உமிழ்ப்பான் நிலை என்பிஎன் டிரான்சிஸ்டரோட மின்சுற்று படம் வரைந்து வரைக. அதுக்கடுத்து போலராய்டோட பயன்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கடுத்து தொடர் இணைப்பில் மின்தேக்கி இணைக்கும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. ஹைட்ரஜன் அணுவோட 5வது சுற்றுப்பாதையின் கோண உந்தம், அதில் உள்ள எலக்ட்ரானோட திசைவேகம் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. காந்திவிலோட லாரன்ஸ் விதையின் சிறப்பியல்புகள். ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 33 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ஃபைனலாக 2021 கொஷின்ஸு. கிர்காஃபோட மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடு விதி. மாறுநிலை கோணம் முழு அகல எதிர்ப்பு என்றால் என்ன. ஃபோட்டான்களோட சிறப்பியல்பு கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட்னு நினைக்கிறேன். இணைத்தட்டு மின்தேக்கில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு. எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அதுக்கடுத்து குறுக்கிட்டு விளிம்புக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 30வது கொஷின் கணக்கீடு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஒரு முழு அலைத்திருத்தின் மின்சுற்றை படம் வரைந்து அவற்றின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு அலை வடிவம். மின்மாற்றில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்பு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 33 இது கம்பல்சரி கொஷின்ஸு. இது வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இது வந்து 5 மார்க்ஸ். ஒரு எளிய நுண்ணோக்கின் ஒன்றை விவரித்து அமைப்பு புள்ளியை குவியப்படுத்துதல் மற்றும் இயல்பு நிலை குவியப்படுத்துதல் ஏற்படும் உறுப்பிற்களுக்கான சமன்பாடு.
மீட்டர் சமண சுற்று பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக. அதே போல் பயட் சாவர்ட் விதி இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாடு, அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் எண்ணை காண்பதற்கான கோவை. ஸோ இந்த 2 கொஷின்ஸும் பாருங்கள். அதுக்கடுத்து தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனோட ஒளிமின் சமன்பாடு, மின்தூண்டியில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து அதிர்வெண் பண்பேற்று நன்மைகள் மற்றும் வரம்புகளை வரிசைப்படுத்த ஆம்பியர் சுற்றில் விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றம். அதுக்கடுத்து மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டை ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலம். இது வந்து ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷினு. அணுக்கரு உலை என்றால் என்ன, அதோட தனிப்பான்கள், கட்டுப்படுத்தும் தண்டுகள், குளிர்விக்கும் அமைப்பு பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 23 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு நிலை மின்னியல் கூலும் விதி. ஸோ இது வந்து ஏற்கனவே கேட்ட இயர் கொஷனில் கேட்டது. கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள வேறுபாடு, இதுவும் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபியூசி முறை, சைக்ளோட்ரான் இயங்கும் முறை. அதுக்கடுத்து ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவு விவரித்து என்னாவது சிறுமத்திற்கான நிபந்தனை பெறுக. ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணத்திற்கான சமன்பாடு, எலக்ட்ரான் அலை இயக்கவியலின் இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் சோதனை. ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக. போர் அணுமாதிரி பயன்படுத்தி எலக்ட்ரான் என்னாவது சுற்றுப்பாட்டின் ஆரம் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை பெறுக. அதுக்கடுத்து ஃபைனலாக மின்காந்த அலைகளின் பண்புகள், ஊடகம் ஒன்றின் ஒப்புமை காந்த உட்புகுத்திறன் 2.5 மற்றும் ஒப்புமை மின் விடுதிறன் 2.25 எனில் அவ்வூட்டத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. அதுக்கடுத்து தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைவடிவங்களை வரைக. ஸோ அதுக்கடுத்து இது 22 கேட்ட கொஷின்ஸு. ஒரு முழு ஆழத்திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதே போல் மின்மாற்றியோட அமைப்பு மற்றும் செயல்பாடு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். 3 கொஷின் பார்த்திங்கன்னா இயர் கொஷினில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இரட்டை பிளவு, பயட் சாவர்ட் விதி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷினு. ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. ஸோ அது பார்த்துங்க. அதுக்கடுத்து சிறப்பு எச்கதிர் நிறமாலையை நாம் எவ்வாறு பெறுகிறோம். 20,000 வோல்ட் முடுக்கு மின்னழுத்தமுள்ள எச்கதிர் குழாயில் இருந்து வெளிவரும் எச்கதிர்களை வெளியீட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கிடு. நிறமாலைனா என்ன, வெளியீடு நிறமாலை. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸு. லென்ஸ் உருவாக்குவோரோட சமன்பாடு, வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்பதை விளக்குக. ஸோ இது வந்து 22 கொஷின். ஸோ ஃபைனலாக 21 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். மின்னோட்ட பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கதிரியக்கு சிதைவு விதி. அதுக்கடுத்து மின் இருமுனை ஒன்றினால் அச்சுக்கோட்டை ஏற்படும் மின்புலத்தை கணக்கிட, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ 5 மார்க்ஸில் நிறையா கொஷின் ரிப்பீட் இருக்குது, அது எல்லாமே பார்த்துங்க. அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, பண்பேற்றத்தின் நன்மை தீமை. அதேபோல் டி பிராய் அலைநீளம் 2eV இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் உந்தத்தை கணக்கிடுக. அதுக்கடுத்து வால்னியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உறுப்பியத்திற்கான கோவையை பெறுக. மின் தடையாக்கிகள், தொடர் இணைப்பு, தொகுப்பயன் மின் தடையாக்கிகளை தருவி. ஸோ அடுத்து கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸு உருவாக்குவார், இந்த கொஷின் ரிப்பீட்டட் தொடர் RLC கொஷின்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 5 மார்க்ஸு இயர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இதில் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.